ஹாய், திஸ் இஸ் லக்ஷனாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கெராஸ்மூத்தோட கெரட்டின் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட கிளைண்ட் நம்மள்ட்ட ஸ்ட்ரைட்னிங் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? பட் நம்ம தான் கெரட்டின் பண்ணுங்கள், இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஹேர் கேர்லி அண்ட் டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிஸி ஹேர். அவங்களுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் கெராஸ்மூத்தோட கெரட்டின் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண போகிறோம். அவங்களோட ஹேரை ஃபஸ்ட் எடுத்தோடனே கேரோட கிளாரிஃபையிங் ஷாம்பு போட்டு நல்லாவே வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஹேரை நல்லா ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு டேங்கிள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செக்ஷனாக அவங்களோட பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். இப்போது பார்ட்டிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தின் லேயராக எடுத்துகிட்டு அதில் கெரட்டின் க்ரீமை மேலேயும் கீழேயும் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அதை பிளெண்ட் பண்ணணும். எப்படி பிளெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃபிங்கர்ஸை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா ஈக்குவலாக பிளெண்ட் பண்ணி கொடுக்கணும். நம்ம கெரட்டின் க்ரீம் அப்ளை பண்ணும் பொழுதும் நம்மளோட ஸ்கேல்பில் படக்கூடாது. ஸ்கேல்ப்லேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம கெரட்டின் க்ரீமை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லாவே கோம்பை வச்சு சீவி விடணும். இது எதுக்காக பண்ணுறோன்னு சொன்னால் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக. அங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. எக்ஸஸ் க்ரீமை ரிமூவ் பண்ணணும். திருப்பி நம்ம அதில் கோம் பண்ணும்பொழுது ரொம்ப அழகாக வந்துடும். ஓகேங்களா? இவங்களுக்கு ஹேர் நல்ல ஃப்ரிஸி, நல்ல கேர்ளு. இந்த கேர்ளு நம்ம எவ்வளோ கம்மி பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹேரை சீல் பண்ணி வச்சுருவோம் ஒரு 30 to 45 மினிட்ஸ். இது க்ரீமை பேஸ் பண்ணியும் ஹேர் டெக்ஸ்சரை பேஸ் பண்ணியும் வேரி ஆகும். ஓகேங்களா? இப்போது அந்த ஹேரை நம்ம இதே மாதிரி ஒரு லேயர்ஸாக எடுத்து பண்ணதுக்கப்புறம் ஹேரை ஃபுல்லாக ஒரு ரேப்பர்ஸோ இல்லை ஹேர் கேப்ஸோ அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் ஷீட்ஸ் வச்சோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணி வைக்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் க்ரீம் ஃபுல்லாகவே நல்லா அந்த ஹேரோட பிளெண்ட் ஆகிறதுக்காக. இது முடிச்சதுக்கப்புறம் ஹேரை பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு சொன்னால் ஃபுல்லாகவே ப்ளோ ட்ரை பண்ணணும். ஹேரை நல்லா 100% ப்ளோ ட்ரை பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி திரும்பவும் செக்ஷன் பண்ணிவிட்டு செக்ஷனாக எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்னிங் மிஷின் போட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அப்படியே தான் வீட்டுக்கு அனுப்புவோம். நம்ம ஹேர் வாஷ் அன்னைக்கு பண்ண மாட்டோம். எப்போ பண்ணணும் ஹேர் வாஷ் அப்படின்னு சொன்னால் 48 hours அப்புறம் தான் நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். அப்போது 48 hours அப்புறம் திருப்பி உங்களுக்கு பார்லருக்கு வர சொல்லணும். இப்போ பாருங்கள், இது இப்போது அயன் பண்ணி முடித்தோன்னே அவங்க ஹேர் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு 48 hours கழித்து திரும்ப அவங்க வரும்பொழுது அவங்களோட ஹேருக்கு திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா கேரோட கெரட்டின் ரிப்பேர் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கெரட்டினோட ரிப்பேர் மாஸ்க் போட்டு அவங்க ஹேரை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அவங்களோட ஹேரை ஸ்ட்ரைட்னிங் மிஷின் போட்டு நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி விடும்பொழுது அவங்க ஹேர் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கெரட்டின் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. உங்களோட ஹேர் டெக்ஸ்சரை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கெரட்டின் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் எந்த பார்லரில் சர்வீஸ் பண்ணுறீங்களோ அந்த பார்லரில் தெளிவாக கேட்டுட்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்மூத்னிங் பண்ணுறீங்க இல்லை ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். ஏன்னா ஹை கெமிக்கல்ஸ் அண்ட் ரொம்பவும் நம்ம ஹீட் கொடுக்கறதுனால இதில் நம்ம ஹேர் ஃபால்ஸ் இருக்காது. ஒரு 2 or 3 months நல்லாவே ஹேர் க்ரோத்து உங்களுக்கு தெரியும். சைட் பை சைடு நீங்கள் என்ன செஞ்சுக்கணுன்னா மந்த்லி ஒன்ஸ் ஸ்பா எடுக்கும்பொழுது இந்த கெரட்டினை நீங்கள் அப்படியே கொண்டுட்டு போகிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் கெரட்டின் பண்ணுறவங்க மந்த்லி ஒன்ஸ் ஸ்பா எடுத்துக்கோங்க. உங்களோட ஹேருக்கும் ரொம்ப நல்லது அது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இவங்களோட க்ரீம் போட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஹேர் எப்படி இருக்குது, டேங்கிலே இல்லை, அவ்வளோ சிக்க உங்கள் ஹேரில் வரும். சுத்தமாக சிக்கே வரலை. இப்போ ஃபுல்லாக நம்ம சீவி விட்டுருக்கோம். எவ்வளோ ஃப்ரிஸியாக அந்த ஹேரு இப்போ கெரட்டின் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களுக்கு கொஞ்சம் டென்சிட்டி கொஞ்சம் கையில் பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அழகாக கொஞ்சம் தின்னாகி வந்துருச்சு. ஸோ கஸ்டமர்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சர்வீஸு. இதே மாதிரி உங்களுக்கும் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுனால உங்களோட வெயிட் பண்ணுற டைமும் நீங்கள் மிச்சப்படுத்திக்கலாம். நீங்கள் சர்வீசஸும் உடனே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.